என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இந்த வராகியை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிடாதே. உன் உயிருக்கு நிகரான உறவு ஒன்று உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், அதை தெரிந்தும் நான் உன்னிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியுமா? உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மையான உறவை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய இந்த உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா உண்மைகளையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனை நன்மைகளையும் இனிமேல்தான் நீ கண்கூடாக காணப்போகிறாய். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்காக நடக்கவிருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையானாலும் சரி, என் பிள்ளை ஒருபோதும் தனக்குரிய நல்ல நேரத்தை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் என் குழந்தை, இதற்கெல்லாமும் நீ ஒருபோதும் மனம் குழம்பி விடாதே. வராகி என்ற தெய்வத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நீ இருக்கிறாய். நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதை புரிந்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுபோலத்தான் இன்று நான் உனக்கு சொல்லும் இந்த நம்பிக்கையினுடைய வார்த்தைகளை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து உனக்காகவே நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனநிலையோடு எதையுமே என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் உனக்காக நான் நடத்துவது இனி உன்னை சரியாக மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? உன்னை இந்த பிரச்சனைகளுக்குள் இருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் நாம் அதிகமாக விரும்புகின்ற ஒரு விஷயம் என்றால் நமக்கான ஒரு ஆறுதல். நம்முடைய துன்பங்கள் அதிகமாக நம்மை வாட்டி வதைக்கும் பொழுது நமக்கு தோள் கொடுத்து உதவுகின்ற ஒரு உறவு. அந்த உறவு மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அது போன்ற ஒரு உறவை நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். நல்லதொரு வாழ்க்கை உன்னை தேடி வரும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ கைவிட்டு விடக்கூடாதல்லவா? அதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிதான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மன உறுதியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது. நல்லது வேண்டி உனக்கு நான் எடுத்து தரும் இந்த விஷயங்களை இனிமேலும் என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலங்களில் இனி உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு உறவை நான் உனக்கு அடையாளம் காட்டித்தர முன்வந்து விட்டால் அதை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். எதுவுமே நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது. அந்த விஷயம் நம்மை விட்டு சென்ற பிறகு ஐயோ அம்மா என்று நீ எத்தனை கூப்பாடு போட்டாலும் அது நிச்சயமாக மீண்டும் உன்னை வந்து சேராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும்
நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம். நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் காலம். நம் கைகளில் இருப்பது என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைப்பது எல்லாமும் நியாயமான விஷயங்கள் தானா என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றாலும் இழந்தாலும் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு சொல்வது என்னவென்று சற்று நீ ஆழமாக சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். தெய்வத்தின் மன உறுதியும் தெய்வத்தின் புரிதலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? இனிமேலும் என் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் பொருட்டு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எந்த இடத்திலும் தொலைக்காமல் இருந்தால், நாளைய பொழுது வைகாசி மாதத்தினுடைய முதலாவது நாள் மங்கள வெள்ளிக்கிழமையின் பொழுது தெய்வம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். தெய்வத்தினுடைய அன்பை உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக உணர முடியும். உன் கண் முன்னால் நடக்கும் நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள முடியும். உனக்கே என்று இந்த வாழ்க்கை நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக தெய்வம் நல்லபடியாக சொல்லி கொடுத்து விடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடங்களில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வலிமைப்படுத்தப்படுவதாக இருந்ததோ அந்த இடத்தில் உனக்கு மேலும் பல நன்மைகளும் பல நம்பிக்கையும் உன்னை தொடர வேண்டும். மேலும் பல மாற்றங்களும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அன்பு என்றால் வெறும் ஆறுதலை மட்டும் கொடுத்து விட்டால் போதாது. தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுது அவர்களினுடைய அரவணைப்பு உனக்கு தேவைப்படுகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அந்த அரவணைப்பை உனக்கு கொடுப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த அரவணைப்பினால் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒரு விதமான புரிதலை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். உனக்கு நான் சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் இனி நிச்சயமாக உன் வசமாகும் என்பதனை மறக்காதே. எப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பல ஏமாற்றங்களை கொடுக்கிறதே, பல காயங்களை கொடுக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை மனமுடைந்து நீ நிற்கும் இந்த காலத்தில் இனி அடுத்தது உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் தனக்கு தனக்கு என்ற சுயநலத்தோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் வரை உன்னால் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதனை புரிந்து கொள். அவர்களினுடைய எண்ணங்கள் அவர்கள் நினைத்தது போல சரியாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பது போல உனக்கு எந்த நல்லதையும் அவர்கள் நடத்த விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை. எதிலுமே நம்முடைய யோசனைகள் எல்லாமும் தவறாகி போகிறது என்றால் அந்த நேரம் நாம் அவர்களின் மீது சந்தேகப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் யோசிப்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக சற்று உன்னிப்பாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக இனி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாள் என்று நீ இனிமேலாவது நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
வாழ்க்கையின் உண்மையான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்துவேன். யாரிடத்தில் நீ என்னவாக பழகி கொண்டிருக்கிறாய், அவர்கள் உன்னை எப்படியெல்லாமும் ஏமாற்றுகிறார்கள் என்பதனை நான் அறிவேன். ஒரு உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் காரியத்திற்காக தன்னை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள்தான் கிடைக்கிறார்கள் என்றால் அதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என் பிள்ளையே, எந்த நிலையில் எல்லாமும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி இருந்ததோ அந்த நிலையில் எல்லாமும் இனி உனக்கான தீர்வுகளும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாயோ அது எல்லாமுமே உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாகவே நடக்கும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுப்பது போல அத்தனை இடங்களிலும் உன்னை அது நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, ஒரு உண்மையான உறவுக்காக நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை கண்டு ரசிக்கும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த விட மாட்டார்கள். உன் சந்தோஷத்தை நீ நினைத்தால் மட்டும்தான் பெற முடியும். அதனால் எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை உணர்கின்ற மனநிலைக்கு வந்துவிடு. உன்னோடு நான் இருந்து கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்திற்கு நீ வந்துவிடு. சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையான ஒன்றை சரியாக பெற வேண்டும். சரியான ஒன்றை எப்பொழுதும் நாம் நல்லபடியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு இனி என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை ஏமாற்றுகின்றவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டுவாய். இவர்களுக்கு மத்தியில் உண்மையான உறவு என்றால் என்னவென்று நிச்சயமாக நீ தெரியப்படுத்துவாய். அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் நாளைய தினம் உன்னை தேடி வருகின்றது. வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கு கிடைக்கின்ற ஒன்றை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு கிடைக்கும் ஒரு உண்மையை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த உண்மைகளை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த உண்மைகளை மட்டும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரங்களில் உன்னை நான் சுற்றி வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்ற ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்குள் வேண்டும். உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவா? உன் மனது கலங்கி நின்றால் என்னவென்று கேட்காமலேயே உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். உனக்கு தேவை இருந்தால் நீ கேட்டதும் காரணம் கேட்காமல் அந்த தேவையை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த பிரச்சனையிலும் உன்னை விட்டு கொடுக்காமல், நீ தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்டும், நீ நல்லது செய்யும் பொழுது உன்னை தட்டி கொடுத்தும் இவர்கள் உனக்கு உண்மையான அன்பை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். அத்தனை விஷயங்களுக்கும் இனி இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த வராகி நான் சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும்
நீ தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நான் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா நாளை உன்னை தேடி வந்தால் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா? வைகாசி மாத பிறப்பு மங்கள வெள்ளிக்கிழமையோடு மாத சிவராத்திரியோடு கூடி வருகின்ற இந்த நல்ல நாளில் உன் அம்மா நான் வருகின்றேன். நான் உன் இல்லம் தேடி உன்னை அன்போடு அரவணைக்க வருகின்றேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உறக்கச் சொல்ல வருகின்றேன். உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை என்னவென்று உனக்கு காண்பிக்க வருகின்றேன். உன்னை தேடி வந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன். உனக்கு துணை இருக்க அம்மா உன் இல்லத்திலேயே தங்கி இருக்கவும் போகின்றேன். என் குழந்தையே, பட்டென்று உன் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை எல்லாமும் தூக்கி எறிந்துவிடு. அடுத்தது உனக்கு நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள். உனக்காக வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லாமும் ஒன்று சேர்ந்து மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்காமல் இரு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி வரும் காலங்களில் உனக்கு புரிந்துவிடும். இனி வரும் நேரங்களில் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்த்தால் அது முட்டாள்தனம். ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடுவார்கள். ஆனால் தெய்வத்திடம் நீ நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்காக வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா வருகிறேன். உன் இல்லத்திலேயே நான் தங்குகிறேன். உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எல்லாமும் தீர்த்து வைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களையும் நான் அழைத்து வருகின்றேன். மங்கள வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் லட்சுமி தாயானவள் வருவது உறுதி. அது யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல நாளைய தினம் உன்னுடைய வீட்டிற்குள் சிவராத்திரியில் சிவபெருமானும் பார்வதி தாயானவளும் உன் இல்லத்திற்குள் வருவார்கள். இப்படி உனக்கு மனதிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க போகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு உணர்த்தும் இந்த விஷயங்களை இனி நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வாழ்ந்து காட்டு. எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்போடு உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே. நான் இருக்க என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களை பற்றிய கலக்கமும் வேண்டாம். உனக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் உன்னை சூழ்ந்து நம்பிக்கை வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்குள்ளும் பல நல்ல திருப்பங்கள் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? அத்தனையிலும் நீ மீண்டு வருவதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நடக்காது முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட உனக்கு நிச்சயமாக நடத்தி முடிக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். எந்த நாளும் உனக்குள் ஒரு மாற்றம் வந்து இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதையே நடத்த நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றிலும்
உனக்கு மனத்தெளிவு என்பது கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கான இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் இருந்தால் இனி எங்குமே உனக்கு வெற்றி நிச்சயமாகும். கலங்காமல் இருந்தால் என்றும் அம்மா வருவது உனக்கு உறுதியாகும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.